Hi friends, welcome to திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு நான் என்ன செஞ்சு காட்ட போறேன்னா பாவக்காய் சில்லி. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாவக்காயை உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துருக்கேன். அப்புறம் அது முங்குற அளவுக்கு தண்ணி. இது பாவக்காயோட கசப்பு போகிறதுக்கு வேண்டி நம்ம உப்பு போட்டு கழுவி எடுக்கிறது. ஃபஸ்ட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மசாலா தூள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நம்ம உப்பு சேர்த்து கழுவிருக்கோம், அதனால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு. இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இனி உள்ள பாவக்காயை சேர்த்து பரட்டி வச்சிடலாம். இப்போ பாவக்காய் உள்ளே சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா பிரட்டியாச்சு. இனி ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. இனி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பாவக்காய் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பருப்பு குழம்பு, ரசம் அந்த மாதிரி குழம்புகளுக்கு சூப்பரான சைட் டிஷ் இது. அப்புறம் குழந்தைங்களுக்கு பாவக்காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.